இலவங்காய் வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் எங்கள் அம்மா எனக்காக கூட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கூட்டு எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். வேறு யாரும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் மட்டும்தான். அதனால் ஒரு அரை இலவங்காய் மட்டும்தான் கூட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நடுவில் இருக்க பல்ப் கேவிட்டி எடுத்து தனியாக வச்சிடணும். சைடில் இருக்க அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும்தான் கட் பண்ணி நம்ம கூட்டாக வைக்கணும். சில பேர் வந்து இந்த கூட்டை வந்து பருப்பு போட்டு வைப்பாங்க. கூட்டு மாதிரியும் பருப்பு இல்லாமலும் வைப்பாங்க. எனக்கு பருப்பு போட்டு வச்சாதான் பிடிக்கும். ஸோ அதனால் அம்மாட்ட நான் அப்படி தான் கேட்டிருந்தேன். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். அண்ட் தென் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இது வந்து தண்ணி சத்து காய்கறி அப்படின்னால வெயில் காலத்தில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அந்த காலத்தில் வயலில் வேலைக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் எடுத்து அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்களாம். எங்கள் தாத்தா வந்து சொல்லியிருக்காரு. நான் அந்த மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பச்சையாக சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இது வெள்ளை பூசணியான்னு கேட்பீங்க. வெள்ளை பூசணி கிடையாது, இது இலவங்காய். வெள்ளை பூசணியில் விதெல்லாம் பெருசாக இருக்கும், இதில் வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீலர் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட். ஒரு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. கூடவே வெங்காயமும் போட்டுருங்க. இது எப்படி பண்ணணும்னா, எண்ணெய் கடுகு தாளிப்புக்கு போட்டு, நான் பருப்பு கேட்டதுனால பருப்பு வந்து வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி போட்டுருங்க. இல்லைன்னா தண்ணி போட தேவையில்லை, இந்த காயே வந்து தண்ணி விடும். இன்றைக்கி நாங்கள் பருப்பு போட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு 2 பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா இலவங்காய் ரெடி. இது வந்து நான் இலவங்காய் இருந்துச்சுன்னா நான் தோசைக்கு கூட சாப்பிட்டு முடிச்சிருவேன்.